நீங்களா சொல்கிறது, நாங்கள் எந்த ஒரு இன்னும் டெசிஷனும் எடுக்கலை, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னா டான் பிக்சர்ஸ். டான் பிக்சர்ஸ் யார்? ரெட் ஜெயண்ட்டோட குட்டி தம்பி. ஸோ ரெட் ஜெயண்ட் என்ன யோசிக்கோ அதை தான் டான் பிக்சர்ஸ் செய்யும். டான் பிக்சர்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் டேரக்டரமாக பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண தெரியல. ஒரு விஷயம் நடக்குது, இதை அவர் எவ்வளோ சூப்பராக மாற்றி வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஹீரோ நினச்சிருந்தா என்னென்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஆள் போகிறாரு வழியாக நம்ம ஒரு கிளாஸை போடுறோம், இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை நிற்கும் அப்படின்னு நினச்சாரு. அது அவருக்கே ஒரு பெரிய பேக் ஃபேர் ஆச்சு. கிட்டத்தட்ட 200 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கோடி செலவழித்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொமோஷனை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இது எந்த ஒரு விதத்தில் நியாயம்? அதையும் ஒழுங்காக பண்ணலை. இதையாச்சும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம்ல. ஒரு டிஎம்கே பார்ட்டியில் இருக்கிறீங்க, இது இல்லை, இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதாச்சும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்கிரிப்டாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா நேரம் அந்த படம் ஓடி இருக்கும்.